வழக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உங்களுக்கு. விஷயம் வருமா? நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? நாளை கெடுவுக்குள் நீர் எம்மை நேரில் வந்து கச்சேரியில் காண வேண்டும். தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம், அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவி. அறியவும். இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி, 18/7/1798. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்களாம். என்ன மறுமொழி அனுப்புவது? தம்பி, அண்ணா, அதிகாரியின் அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம். அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை. அதோடு மரியாதை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது? உண்மை. எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் நேரில் போய் பார்ப்பதால் அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு, பகைமை கொண்டிருந்தால் சுமூகமான முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம். நம் மானம் காக்கப்பட வேண்டும். அதற்கு ஊரில்லாமல் போய் வருவது தவறல்ல. சரி, நமது நண்பரின் யோசனைப்படியே போய் வரலாம். புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள்.